ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கொளத்தூர் தொகுதியில் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவத்தில் என்ன நடந்தது என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் தலைமை தேர்தல் அதிகாரி. மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் விளக்கம் கேட்டிருக்கிறார் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். எந்த சூழலில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என டிஜிபியிடமும் விளக்கம் கேட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பெரவள்ளூர் காவல் நிலையத்தில் 5 பிரிவுகளின் கீழ் தாவேக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் காவல்துறையினர் பாரபட்சமாக நடப்பதாக தாவேகவினர் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தனர். இது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் இது தொடர்பாக அர்ச்சனா பட்நாயக் விளக்கம் கேட்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையில் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது, என்ன நடந்தது என்பதாக விளக்கம் அளிக்குமாறு மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், என்ன நடந்தது? சென்னை தலைமைச் செயலகத்தில் சற்று நேரத்திற்கு முன்பாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் செய்தியாளர்களை சந்திக்கும் போது பெரம்பூர் மற்றும் கொளத்தூரில் நேற்று விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போது என்ன நடந்தது என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி குமரகுருபரன் IAS-இடம் கேட்டிருப்பதாகவும் அதில் என்ன சொல்கிறார் என்பதை பார்த்துவிட்டு அடுத்த கட்டமாக சொல்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார். அதே மட்டும் இல்லாமல் டிஜிபிக்கு கடிதம் எல்லாருக்குமே யூனிஃபார்மாக அதாவது அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் சமமான முறையில் பாதுகாப்பு வழங்க வேண்டும், அதை என்ஷூர் செய்ய வேண்டும், இதை தமிழக காவல்துறை கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். பல்வேறு விஷயங்கள் சொல்லினார். அது மட்டும் இல்லாமல் நேற்றைக்கு பெரவள்ளூர் போலீஸ் ஸ்டேஷன்ல 5000 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக ஏற்கனவே டிவிகே சார்பாக எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு பெட்டிஷன் கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில தற்போது இந்த ஒரு முக்கியமான தகவலை அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கார். அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து கட்சியினருக்கும் அனைத்து சமமான அடிப்படையில் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதை காவல்துறை என்ஷூர் செய்ய வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார். இது ஒரு முக்கியமான தகவலாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு அன்அபிஷியல், குறிப்பாக வீடியோ கேமராக்கள் இல்லாமல் இந்த செய்தியாளர்களை மட்டும் சந்தித்து டெய்லியும் சில அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த தகவலை கொடுத்திருக்கிறார் தளபதி. காவல்துறையினர் பாரபட்சமாக நடப்பதாக தாவேகவினர் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து இப்போ இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. தாவேகவினர் கொடுத்த புகார்ல என்னென்ன விஷயங்கள் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க? அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆளுங்கட்சிக்கு மற்றும் எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய இடங்கள்ல கூடுதலாக போலீஸ் போடுறாங்க, எனவே எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. எனவே அர்ச்சனா பட்நாயக் என்ன சொல்றாங்கன்னா, சமமான முறையில் தேர்தல் ஆணையம் என்பது தற்போது எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல தான் ஒட்டுமொத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கு. அவங்க நிறைய எஸ்பிஸை மாற்றிருக்காங்க, நிறைய கலெக்டர்ஸை மாத்துறாங்க. எனவே யூனிஃபார்ம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள். செய்தியாளர் சந்திப்பின் போது சமமாக கருதப்பட வேண்டும், அது இந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சியாக சுயேட்சையாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஜனநாயகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு அனைத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸும் நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிப்போர்ட்ல குமரகுருபன் அங்க ஒரு ஆர்வம் இருக்காங்க. அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, ஆதுவர்ஜினால் கூட பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா வேற இடத்துக்கு கொளத்தூர்ல போறப்ப எங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனவே இதுல என்ன மாதிரியான ரிப்போர்ட் மற்றும் அது மட்டும் இல்லாமல் வீடியோ காட்சிகளையும் குறிப்பாக ஆய்வு செய்து என்ன மாதிரியான குமரகுருபன் விளக்கத்தில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இதையெல்லாம் பார்த்துதான் அடுத்த கட்டமாக நமக்கு தகவல்கள் கூடுதலாக கிடைக்கும். தளபதி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.